உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கொங்கு அரசியல் யூடியூப் நேயர்களுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய கலைமாமணி விருது திரு KKC பாலு அவர்களுக்கு அறிவித்திருக்கக்கூடிய அந்த விருதுக்கு விசிகாவை சார்ந்த வன்னியரசு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். இது அந்த இயக்கத்தினுடைய குரலா இல்ல இந்த தனி மனிதனுடைய குரலாங்கிறது தான் இங்க கேள்விக்குரியே. ஒருவேளை அது அந்த இயக்கத்தினுடைய குரலாக இருந்தால் அது மிகப்பெரிய பாதிப்பை இந்த கொங்கு மண்டலத்தில் உண்டாக்கும். அதுல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் அப்படி வன்னியரசு அவர்கள் என்றால், இந்த வள்ளி கும்மியை தடை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார். இந்த வள்ளி கும்மியை கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் மட்டுமல்ல, இங்கு வாழக்கூடிய வேட்டுக்கவுண்டர் சமூகமும் கொங்கு நாடார் சமூகங்களும் அதே போலவே செங்குந்தர் சமூகங்களும் அவர்களுக்கான தனி ஆசிரியர்களை நியமித்து அவர்கள் எல்லாம் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகமாக இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் இருப்பதால் இந்த சமூகம் மட்டுமே ஆடும் கலையாக பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த கலையை மீட்டெடுத்ததில் திரு KKC பாலு அவர்களுக்கு பெரும் பங்களிப்பு உண்டு. அதை மட்டும் மறுத்து விடவே முடியாது. அவருடைய உழைப்பு அளப்பரியது. கிராமம் கிராமமாக சென்று பெருஞ்சலங்கை ஆட்டத்தையும் இந்த வள்ளி கும்மியையும் மக்களிடையே கொண்டு சென்றதில் திரு KKC பாலு அவர்களுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பு. திருமாவளவன் சமீபத்தில் தான் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார், பாவம் ரொம்ப நொந்துவை சொல்லியிருப்பாரு. கொங்கு பகுதியிலலாம் எங்களுக்கான இயக்கமே பெரிய அளவில் இல்லை, ஆனா அங்கெல்லாம் நாங்க ஏதோ அந்த மக்களுக்கு எதிரானவர்கள் போன்ற பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இப்ப அது உறுதியாக்கப்படுது. இந்த வன்னியரசு அவர்களுடைய பேட்டிக்கு பின்னாடி நீங்க ஐயப்பட்டது உறுதியாக்கப்படுது. நிச்சயமாக இந்த நிலை நீடித்தால் கொங்கு பகுதிகளுக்குள் விசிகா எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணிக்கு நிச்சயமாக தேர்தலின் காலங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா பெண்கள் தான் பெரும்பாலும் இந்த வள்ளி கும்மியை நடன கலையாக பயிற்சிக்கிறார்கள். இந்த கும்மி என்பதே ஒரு கிராமிய கலை. எங்கள் பகுதிகளில் எல்லாம் பாத்தீங்கன்னா இறப்பு வீடுகளிலே கும்மி அடித்து வயது முதிர்ந்தவர்கள் இறந்து போனால் அதை கொண்டாடி ஆடுவாங்க. அதை ஒரு திருவிழா போல நினைத்து கொண்டாடி ஆடுவாங்க. மக்கள் அவர்களுடைய சோகத்தையும் அவர்களுடைய துக்கங்களையும் வெளிப்படுத்தும் ஒரு கலையாகவே கும்மி கலை என்பது இருந்தது. பெருஞ்சலங்கை ஆட்டத்தை பொறுத்தவரை போர்க்களத்தில் போர் முடிந்து அவர்கள் இலைப்பாறுவதற்காக அந்த பெருஞ்சலங்கையை கட்டி கொண்டு ஆக்ரோஷமான அந்த ஆட்டத்தை ஆடுவார்கள். அந்த சத்தத்தை கேட்டே எதிரி படைகள் இவனுடைய மகிழ்ச்சியவே இப்படி கொண்டாடுறானே, இவன் ஓய்வையே இப்படி கொண்டாடுறானே நினைச்சு பயப்படக்கூடிய ஒரு கலையாகவும் அந்த உள்ளி வளவு இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கலைகளுக்கெல்லாம் ஒரு மீட்டெடுப்பதில் தந்தையாக இருந்த திரு KKC பாலு அவர்களுக்கு கலைமாமணி விருது கொடுத்திருப்பது இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ரசிக்கிறார்கள். இதை அரசியல் நோக்கர்கள் எந்த மாதிரியான விடயங்களோடு கணிக்கிறார்கள் என்றால், அருந்ததி சமூகத்துக்கு 3% 6% இடஒதுக்கீடு கொடுத்தால் என்ன தவறு என்று திரு ஈஸ்வரன் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை அதுதான் பிரச்சனையா, அதுதான் வன்னியரசனுடைய சிறுமூலையில பிரச்சனை ஏற்படுத்துதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டையும் இந்த இடத்துல அருந்ததி சமூக உறவுகள் சிந்திக்க வேண்டும் என்று இந்த காணொலியின் வாயிலாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். எங்களை பொறுத்தவரை, இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய மக்களை பொறுத்தவரை, அவர்களுடைய பார்வையில் இருந்து பறையர் வேறினம் என்பது ஒரு மதிப்புத்தக்க இனம். அதிலும் கொங்கு பறையர்கள் தான் அவர்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு குடி. எண்ணிக்கையில் சற்று மற்ற பகுதியில் வாழக்கூடிய பறையர் சமூகத்தை விட கொங்கு பறையர்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வியல் தனித்துவமானது. எப்படி அந்த வெள்ள சீலை அணிவது முதல் கொண்டு அவர்களுடைய திருமணங்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். மற்ற பறையர் பேரினத்து உறவுகளை விட, மற்ற பகுதியில் வாழக்கூடிய பறையர் பேரினத்து உறவுகளை விட. பொன்னர் சங்கர் காவியத்தை பொறுத்தவரை, தென்னகத்து மகாபாரதம் என்று அழைக்கக்கூடிய இந்த மண்ணில் நிகழ்ந்த அந்த மாவீரர்களுடைய வரலாற்று காவியங்களை பொறுத்தவரை, வீரமலை சாமுவன் எனும் பறையர் சமூகத்து உறவுதான் அவர்களோடு துணை நின்றார் என்பது வரலாறு. இன்னைக்கும் பொன்னர் சங்கருக்கு எங்கெல்லாம் கோவில் உண்டோ அங்கேயும் வீரமலை சாமுவனுக்கும் கோவில் கட்டி வழிபடுகிறார்கள் இந்த பகுதி மக்கள்கள், குறிப்பாக கொங்கு வேளாள கவுண்டர்கள். அது ஒரு மிகப்பெரிய விடயமாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் திரு வன்னியரசு அவர்கள் போற போக்குல எதையாவது பேசுறங்கிற பேசல இப்படி எல்லாம் பேசிட்டு போனது நிச்சயமாக அவர்கள் இருக்கும் கூட்டணியவே பாதிக்கும். எப்படி கடந்த தேர்தலில் ராசா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தாயை பற்றி தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சூழலுக்கு எதையோ ஒன்று பேசிடுறாரு, அது மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுச்சு. அதை போலவே இந்த வள்ளி கும்மி நிகழ்வும் மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஏன்னா கிராமமாக பெண்கள் இந்த கலையை பெரிய தங்களுடைய ஒரு பொழுதுபோக்காக, வாழ்வியலாக, ஒரு எக்ஸசைஸாக, இல்ல தங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல லூஸ் மாதிரி இப்படி ஒரு கருத்தை சொன்னா என்ன ஆகும்? அந்த ஆசிரியருக்கு கலைமாமணி கொடுக்குறாங்க, அவர் ஏதோ ஒரு இடத்துல சத்தியம் வாங்கியிருக்காரு, அதுவும் பிற சமூகங்களை தாக்கி பேசி அவர் அங்க வாங்கல, அவங்க சொந்தக்கார பிள்ளைங்ககிட்ட அவர் வாங்குறாரு. என்ன தப்பு இருக்கு? உன் பொண்ணுக்கு நீ என்ன வேணா சொல்லலாம், அதை முடிவெடுக்க வேண்டிய முடிவு அவங்க கையில் இருக்கு. புரியுதா? அவங்க யாரையும் கட்டாயப்படுத்தல, சத்தியம் வாங்குறாரு, அவ்வளவுதான்.
கலையின் வடிவத்தில் அந்த சத்தியத்தை வாங்குறார். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? பிடிச்சா அந்த பொண்ணுங்க ஃபாலோ பண்ணுது, இல்ல ஃபாலோ பண்ணாம போகுது. அவருடைய கடமையை அவர் செய்யறாரு, அவ்வளவுதான். அவருக்கு அது பிடிச்சிருக்கு செய்யறாரு, அவங்க சொந்தக்கார பொண்ணுங்களுக்கு செய்யறாரு. உனக்கு என்னப்பா? இந்த கலையை பொறுத்தவரை அந்த கிராமங்கள்ல 1-2 ஒரு செட்டியார்களோ முதலியார்களோ இல்லை கொங்கு குடிமகன் சமூகமோ வண்ணார் சமூகத்து உறவுகள் பண்டாரம் போன்ற சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் வாழ்றாங்கன்னா அவங்களும் ஒன்னா சேர்ந்து வந்து இந்த கலையில கொங்கு வேளாளர் சமூகத்தோடு நாடார் சமூகத்தோடு வேட்டுக்கொண்டு சமூகத்தோடு இணைந்து தான் இந்த கலையை வந்து பயின்றுகிட்டு இருக்காங்க. அது வந்து மறுத்தரவே முடியாது. அது கிராமமாக கண்ணெதிரே நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனைவருமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கடிச்சு கொள்றாங்க. இப்போ எல்லாரும் மனநிலையுமே இவன் வேண்டாம் இப்படி பேசுறான்னு நினைச்சிட்டு, இதே போலவேதான் பிற பகுதியில் வாழக்கூடிய வன்னியர் சமூக உறவுகளோ நாடார்கள் தேவர் போன்ற பல சமூகங்கள், ஏன் பரையர் பேரினத்தை சார்ந்தவர்கள் கூட அர்தி சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரசிக்கல. அதுதான் பிரச்சனை. இது தேர்தலில் மிகப்பெரிய பேக்ஃபயராக மாறும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் முடிவெடுக்கக்கூடியதுதான் அந்த குடும்பத்தினுடைய வாக்குகளாகவே மாறும். ஸோ அப்ப இது மிகப்பெரிய இம்பாக்ட் இந்த பகுதிகளை ஏற்படுத்துது. ஸோ இனிமேலாவது திருத்தி எதை பேசணுமோ அதை பேசி, எதை பேசக்கூடாதோ அதை பேசாமல் தவிர்த்தால் நல்லது. திரு KKC பாலு அவர்களை பொறுத்தவரை இந்த கலையில் நிச்சயமாக அவருடைய பங்களிப்பு மீட்டெடுப்பதில் பெரும் பங்களிப்பு. அவர்கள் இந்த விருதை கொடுப்பது ரசிக்கும்படியான ஒரு விடயம்தான். அதை மாற்றிவிடவோ மறந்து விடவோ வேண்டாம். நிச்சயமாக இந்த விருது என்பது திரு KKC பாலு அவர்களுக்கு பொருத்தமானது. உண்மையாலுமே அவர் கலை மாமணிதான். அவருக்கு இந்த விருது புறக்கணிக்கப்படுமே ஆயின் இந்த கொங்கு பகுதியில் நிச்சயமாக மக்கள் மனதில் புரட்சி வெடிக்கும். அது சாலை மறியல் வரைக்கும் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வாய்ப்பு அதிகமா இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்களே கோவையில் நடந்த அந்த விழாவை வந்து கண்டுகளித்தார் அல்லவா? அப்போது கூட அவர் வியந்துதான் பார்த்துட்டு போனார். மற்ற பகுதிகளில் எல்லாம் இன்னைக்கு எத்தனையோ அர்பனைசேஷன் மாடர்னைசேஷனை நோக்கி போனாலும் இந்த கொங்கு பகுதி மட்டும் தனக்கான தனி வாழ்வியலை இறுகி பற்றி கொண்டு ஆரிய எதிர்ப்பில் ரொம்ப கண்ணியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. என் வாழ்வியல் நான் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை ஆரிய தாகமே ஆரிய தயவே இல்லாமல் வாழும் சமூகம். எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். எத்தனையோ சூழல்களில் எவரவர்களோ மாறி போனார்கள் கூட நான் என்னுடைய வாழ்வியலை இன்னைக்கு வரைக்கும் விட்டு கொடுக்காம வாழ்றேன். அப்படிங்கும் போது இந்த மக்களுக்கு உண்மையாலுமே மன உறுதிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலை திரு திருமாவளவன் அவர்களும் ரசிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆல்ரெடி வெட்டுவோம், அந்த பெண்ணை கட்டுவோம், இந்த சமூகத்தை வெட்டுவோம், இந்த சமூகத்து பெண்லாம் என் வீட்டில் வந்து குடும்பம் நடத்தணும், சரக்கு இல்லை மிடுக்கு இல்லை போன்ற பேச்சுகள்லாம் இந்த பகுதிகளில் பெரும் இம்பாக்டாக இன்னைக்கும் மக்கள் மனசில் பெரும் ரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் அதுக்கெல்லாம் மறுபடியும் அதை தட்டி தூசி தெளிப்பி அந்த ரணத்தை இன்னும் கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி அதிகப்படுத்தாம அப்படியே சமன் செய்து கொண்டு போனால் இது ஒரு நல்ல விடயமாக முடியும். இல்லை என்றால் தேர்தல் கணக்குகளில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் மக்கள் மனநிலையில் இருக்கும் செய்தியாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய கடமையாக கருதி கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து குரலற்றவர்களின் குரலாக யூடியூப் சேனல் இயங்கிக் கொண்டே இருக்கும். எங்கள் காணொளிகள் பிடித்திருந்தால் அனைவருக்கும் கொண்டு சேருங்கள். வன்னியரசு அவர்களே, கொஞ்சமாவது உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் இயக்கத்துக்கு நீங்களே பேராபத்தாக முடிந்து விடுவீர்கள் என்ற கருத்தை மட்டும் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நிச்சயமாக சரி செய்து கொள்வார்கள் என்றே கருதுகிறோம். இந்த விளக்கம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்றும் நம்புகிறோம். இது யாரையும் தாக்குவதற்காக புண்படுத்துவதற்காக அல்ல. படிப்பறிவு நமக்கு எவ்வளவு அவசியமோ அதை போலவே நம்மளுடைய வாழ்வியல் முறையும் அவசியம். நிச்சயமாக படிப்பறிவே நமக்கான தெளிவை கொடுக்கும். படிப்பறிவை நோக்கி நாம் நம்மை நகர்த்த முயற்சி செய்து கொண்டே இருப்போம். இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து எந்த ஒரு நிகழ்வானாலும் உங்களோடு உரையாடுவது எங்கள் கடமையாக கருதுகிறோம். நன்றி.